எங்க போய்க்கு இருக்கோம்னா காலேஜ் பக்கத்துல மால் இருக்கு. மாலை போய் சும்மா ரவுண்ட் அடிச்சுட்டு வரோம். எங்க ஊர்லயே ஒரே ஒரு மால் தான் இருக்கு, அந்த மாலுக்கு தான் போறோம். ஆமா, எந்த ஊர்னே சொல்லல. சொல்லு. மதுரை. இவன் தேனி, மதுரை சொந்த ஊரு தேனிப்பா. தேனிக்காரே நாங்க இல்ல, நீனு அவையெல்லாம் தேனி. ஐயம் அக்மார்க் மதுரைக்காரன்டா. இவரா மதுரைக்காரரு. One eternity later. செல்லு பாக்குறதுக்கா இங்க வந்தீங்க? ஆக்சுவலி பரோட்டா வாங்கிட்டு காஃபி வாங்கிருக்கோம். நம்ம காஃபி வாங்கிட்டு அதுக்கப்புறம் பரோட்டா. அதுதான் நான் சொன்னேன், ஸ்வீட். நம்ம தற்கூரிகள்ரா. எங்களுக்கு நாங்களே பட்டம் கொடுத்துருக்கோம் தற்கூரி அப்படின்னு. அதுல எங்களுக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும். நேத்து தான் பாலாட்ட சொன்னேன் மாமாட்ட. என்ன சொன்னேன்? அதான் சொன்னேன்ல, உனைய எவனாவது அடிக்கணும்னு வரணும்னா இந்த உலகத்துல இனிமேல் தான்டா பிறந்து வரணும். ஏன் அப்படின்னு கலாய்க்கிறதுல சொன்னேன். ஓகே ஓகே. நீயே உனையவே கலாய்ச்சிக்கிறல்ல, அதனால. காஃபி குடிச்சிட்டு நாங்க உங்ககிட்ட திருப்பி வரோம். A few moments later. சரி, இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதான் ஸ்வீட்டா வேற ஏதாவது இருந்தா அதான்டா, அந்த அதை தவிர வேற ஏதாவது. அது 130 ரூபா. அமௌண்ட் காசுலாம் இல்ல. அதான் கொடுத்தே இல்ல, 200 ரூபா கொடுத்தே. அம்மா நீ தான் இல்ல. சரி, அதான் 200 ரூபா கொடுத்தே இல்ல. 200 ரூபா கொடுத்தேன்டா. சொல்ற பாட்டிக்கிட்டான். வீடியோல கவர் ஆயிருச்சு. 200 ரூபா கொடுத்தாண்டு. இப்ப 200 ரூபாய் நம்ம கரைக்கா வீட்டுக்கு போல. 2000 years later. சரி, ப்ரௌனியா வாங்குறா. சாக்கோ ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம். சாக்கோ ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் ஒண்ணு. மாமா தான் பே பண்ணுவாரு. எல்லா காசையும் எனக்கு அனுப்பி வச்சா நான் தான் பே பண்ணுவேன். நீங்களா நான் பே பண்ணுவீங்க? சரி, ஏன்னா பிரச்சனை இல்லை. அந்த ஜிபே நான் அப்படியே வச்சுட்டு போயிடுவேன். நீயே காசு கொடுத்துட்டு வந்து பேச வைக்கிறியா நீ? எவ்வளவு போட்டு மிஸ்டர் ஹரியரன் கேட்குற கேள்வி சொல்றா. அந்த 61 சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த சார்பா, சரி 51 வச்சுப்போம், அவன் 10ன்னு சொல்லிட்டான். 51ல நான் கேட்டதுக்கு பதில் என்னன்னா, 25 நாளா வீடியோ போடாம என்ன புடிங்கிட்டு இருந்தீங்க சொல்லுங்க. பதில் சொல்லுவாரு அவருக்கு வந்து அக்யூஷன் நம்பர் 1. பதில் சொல்லு, அங்க பார்த்து சொல்லு. 20 நாளா 25 நாளா இந்த வீடியோ போறதுக்கு 30 நாள் ஆயிரும். அது வேற விஷயம். சொல்லு, என்னடா சொல்ல? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா. 25 நாள் ஏன் வீடியோ போடல? எக்ஸாம் இப்ப நடந்துட்டு தான் இருக்கு. இப்பதான் நடக்குது. வீட்ல என்ன எக்ஸாம்? ஒன்னும் ஆகல. முதல் 2 வீடியோ போட்டேன். 2 வீடியோ? ஒரு வீடியோ தான் போட்டேன். 2டா? பொங்கல் 1, அப்புறம் அதே ரீ அப்லோட் பண்ணது 2. ஆமா, அதான் 2. நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு இன்னும் பதில் வரல. என்ன பதில்றா? அதான்மா, ஒரு 10 நாள் ஆஸ்பத்திரி போயிட்டேன். சேனல் ஆரம்பிச்சேன். இல்லடா ஏய், சத்தியமாடா. சரி சொல்லு சொல்லு. அவங்க கேன்சரா? என்ன கேன்சர்? கேன்சர்லாம் கேன்சர். அவனுக்கு பிளட்ல கேன்சர். கேன்சர்லாம் இல்லடா. நாளைக்கு வந்து உங்ககிட்ட கேட்பான், எனக்கு வந்து பிளட்ல கேன்சர் இருக்கு. பேச விடுங்கடா. எனக்கு பிரச்சனை. பேச விடுங்கடா. அதான்டா, ஆஸ்பத்திரி ஒரு 10 நாள் அழுந்தேன்டா. சேனல் ஆரம்பிச்சுட்டேன்னு ஒன்னும் செய்வனு வச்சுட்டான்டா. சேனல்லாம் ஆரம்பிச்சுட்டேன், பெரிய ஆள் ஆயிடுவேன் போல அப்படின்னு. ஆளை கிடையாது. என்னோட சேனலுக்கு ஐடியா கொடுத்தது நான் ஏன் அப்படி பண்ண போறேன் சொல்லுங்க? இவர்தான் ஐடியா கொடுத்தேன். ஆமா, நான் வந்து கிரிக்கெட் சம்பந்தமா போடுறேன், அந்த இதுக்குள்ள வராம என்ன வேணா பண்ணிக்கோப்பா அப்படின்னு அவரை டிசைன் பண்ணுவோம். ஏன்னா அவருக்கு நாலேஜ் கிடையாது கிரிக்கெட். சொல்லுவாமா, கிரிக்கெட் ஸ்பெல்லிங்கே தெரியாது. அதனால தெரியாது. ஆமா, தெரியாது. அதனால நம்மளுக்கோட பாதிக்கும் அவர் பாதிக்கும் சம்மந்தம் கிடையாது. தமிழ்ல ஒரு திருக்குறள் சொல்லுங்க. வேற கண்டென்ட் போலாம் நீங்க. இல்ல, தமிழ்ல ஒரு திருக்குறள் சொல்லுங்க. தமிழ்ல எனக்கு என் பேர் எழுத தெரியாதுடா, அதான்டா பிரச்சனை. 10 மணி ஆச்சுன்னா 7 பொண்ணு வச்சிருக்கான். 7 பொண்ணு வரிசையா மெசேஜ் போடும், ஹாய் 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 ஹாய்னு. அது 7ல 3 ஃபேக் ஐடி, 4 ஒரிஜினல். அந்த 4 ஒரிஜினல்ல ஒரு பொண்ணோட கமிட்டடா இருக்கான். ஆனா கேட்டா இல்ல, அப்பெல்லாம் டெய்லியே கிடையாது அப்படிமா. இப்ப இவனோட இன்ஸ்டா ஐடி இருக்குல்ல, அதை வந்து கீழே பயோல கொடுக்குறோம். அதுல போய் இந்த ஐடி எடுத்து பாருங்க, பொண்ணோட கண்ணு இருக்கும். அந்த கண்ணு யாரு? பதில் சொல்லு. பதில சொல்ற. கேட்டதுக்கு பதில் சொல்றான். அந்த கண்ணு யாரு? அது சரி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்றான். என்ன அங்க பதில் சொல்லு. ஏ மாமா, அந்த கண்ணு நல்லா இருந்துச்சுடா, சத்தியமா. அந்த கண்ணு யாரோட? உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஏய், அந்த ரீல்ஸ் இதெல்லாம் ஸ்க்ரோல் பண்றோம்ல, அதுல வந்த கண்ணுடா. எந்த கண்ணு? அந்த கண்ணு செருப்பால் அடிப்பேன். அதுவே ஒரு பொண்ணோட போட்டோ வந்து எடுத்தான். அந்த போட்டோ யாரு? சொல்லு. போட்டோ யாருடா? வீட்டுக்காரம்மா. என்ன
நேரம்டா நேரம். சரி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு உண்மையை கொண்டுட்டு போய் செலுத்தலாம்னு பார்த்தேன். உண்மை அதுதானே, இதுக்கு மேல என்ன சொல்ல. நான் வந்து சிங்கிள், ஓகேவா? பொய் இப்பதானே சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஆளு எடிட்டிங்ல கட் ஆயிடும். சோலி முடிச்சு பண்ண மாட்டேன். நான் வீடியோ அப்லோட் பண்ண விட மாட்டேன், கவலைப்படாத. வாய்ப்பே இல்ல, வாய்ப்பே கிடையாது. நான் சிங்கிள், ஓகேவா? இவன் வந்து அப்போ ஒண்ணு சிங்கிள்னா சிங்கிள் சொல்லணும், இல்ல சிங்கிள் நான் சொல்லிட்டேன். சிங்கிள்னு சொல்றானா? ஆனா அப்புறம் அந்த கண்ணி யாரு? நீ பைத்தகர அழகுனா ரசிக்க மாட்டியாடா? அதான்டா, ஓல் அழகதானே நீ ரசிக்கணும். ஏன் அழக நீ ரசிச்சனா அது வேற அர்த்தம்டா. நீ அது நான் வான்னு சொன்னேனாடா? அப்பாவே ஆளுதான் மாட்டிக்கிட்டேன். இப்ப சொல்லு. டேய் அது ஆளே இல்லடா. அந்த இன்ஸ்டால போஸ்ட் போடுவான் பத்திரிக்கை, அந்த அனிமேஷன்லாம் கொஞ்சம் இதாக்கி. அது அனிமேஷன்ல ஒரிஜினல் அனிமேஷன் இல்லடா, நான் மாத்திருக்கேன்டா ஏஐல போட்டு. எப்ப மாத்தணும்? ஏஐ வந்துச்சுல அப்பதான். இப்பதான்டா வச்ச அந்த டிபிஏ வச்சு 5 மாசத்துக்கு மேலாச்சுடா. யாரும் பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் 5 மாசத்துக்கு முன்னாடி வச்சானா வைக்கலையான்னு? அதனால அந்த நம்பிக்கையில பேசுறான், அவ்வளவுதான். பார்க்க முடியாது. எனக்கு வேலை இருக்கு, சரியா? அப்ப என்ன கிளம்புறியா? ஆமா, அவ்வளவுதான், கிளம்ப வேண்டியதான். எங்க போற? நான் வந்து ஆளை பார்க்க போறேன். போ போ, பொம்பளண்டே போ. பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு நான் சொன்னேன், நான் ஃபர்ஸ்ட் இவன் எதுல இருந்தான்னா 3 நாள் காலேஜ் வருவான். ஆமா 3 நாளா? 4 நாள் 3 நாள்ல இல்ல, மண்டே காலேஜ் வருவேன், டியூஸ்டே வெனஸ்டே தர்ஸ்டே லீவ் லீவ் போட்டுருவேன், ஃப்ரைடே கண்டிப்பா வந்துருவேன். அந்த ஃப்ரைடேல என்ன பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் ஹவர் விட்டுட்டு 2 ஹவர் கழிச்சு வருவேன். அதனால அது ஹாஃப் டே ஆயிடும். ஒரு வாரத்துக்கு 1.5 நாள் தான் காலேஜ் வரேன். 4 டீ குடிப்போம். ஆமா, 4வது ஒரு காரணம் அதுக்கு வந்து நான் சொல்லுவேன், டீலாம் வேணாண்டா அப்படின்ட்டு. இவங்க தான் டீ குடிச்சு சொல்லு. வாழணும். டேய் இப்ப நான் டீயே குடிக்கிறது இல்லடா. இப்பதானே இந்த ஒரு வாரம். அது வேற ஒண்ணும் இல்ல, வெள்ளனா இருக்கும் எல்லா. அப்புறம் ஆப்ஷன் பிரசன்ட் ஆகணும்ன்றதுக்காக டீ வேணான்னு இருக்கலாம். ஒரு ஆப்சென்ட் ஆயிடுது, வெளிய அனுப்பிச்சு விட்டுறேன். டீ குடிக்க டீ குடிக்க போகல. ஒரு யூடியூப் வீடியோக்கான மரியாதையே கெடுக்கிறீங்களா? அவன் இப்படிதான் ஃபன்னா பேசணும், அப்பதான் நான் உங்களுக்கு பிடிக்கும்ல. ஸ்கிப் பண்ணாதீங்க, ரிப்போர்ட் பண்ணு. எதிரி வெளிய இல்லடா, உள்ளுக்குள்ள இருக்கா. முதல்ல இவனை போடா. அப்படியே அவன் சேனல் டேக் பண்ணி அதுக்கு அதையும் சேர்த்து ரிப்போர்ட் பண்ணுங்க. இவன் சேனல் நல்ல சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா வீடியோ போட மாட்டான். நான் வந்து ரெகுலரா போடுவேன். நம்ம என்னைக்காவது ஆமா சப்ஸ்கிரைப் யாரும் பண்ண மாட்டீங்க, அதான் பிரச்சனை. பாவம் பையன் அழுகுறான். சரி கிளம்புவோம். போமா. அவர் வேற பறக்குறாரு, அவருக்கு ஒரு வேலை இருக்காமா. என்ன வேலைன்னு எங்கள்கிட்ட சொல்ல மாட்டாரு. கேமரா ஸ்விட்ச் பண்ணலாம், ஸ்விட்ச் பண்ண உடனே கையை கேமரா உடைக்கலாம். வன்முறையில ஈடுபடுறான் அவன். வன்முறைய கையாளாதீங்க. சரி வாங்க கிளம்புவோம். A few moments later. நெக்ஸ்ட் எங்க போறோம் சொல்லு. நீங்களே சொல்லுங்கப்பா, சத்தியமா நான் வீட்டுக்கு போயிடுறேன், அவ்வளவுதான். நீ வீட்டுக்கு போவடா, அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு கேக்குறேன்டா. கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க என்ன வீடியோ போடலாம். நொந்து கமெண்ட் பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க. அவ்வளவுதான், அப்புறம் போயிருவேன் நானு. நீ எங்க வேணா போனா நான் டேக் ஓவர் பண்ணிடுவேன். நீ செத்து பண்ணேன்னா இந்த சேனல் எனக்கு ஏண்டா என்ன சாக சொல்றடா? நீ எங்க வேணா போனா எனக்கு என்னடா அப்படின்னு கேட்கலாம். நீங்க கேளுங்க, நான் என்ன சொல்றேன் ஏதாவது கேளுங்க. ஆமா, திட்டவாது செய்யுங்க. அவனுக்கு யாருமே கமெண்ட் பண்ணலன்னு ஒரு வருத்தம். பேசாம திட்டுற மாதிரியாவது அவனை கமெண்ட் பண்ணி, நீ போட்ட வீடியோ நல்லாவே இல்லை, நீ ஒரு பைத்தியக்காரன், கூட ஒருத்தன் பேசுறான், அதாவது நான் ஒரு பைத்தியம், ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க. உண்மையிலே ஜோக்கர் தான், நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். மறக்காம சேனல்ல சொல்லுப்பா. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதை விட முக்கியமா நம்ம ரியல் கிரிக்கெட் சேனல்லையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை ஏதாவது போய் பாருங்க அட்லீஸ்ட். ஓகே, அவ்வளோதான். நன்றி. அடுத்த vlog-இல் பார்ப்போம். பாய் பாய்.